குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறார். என்ன செய்ய போகிறார்? முதல்ல உடம்புல சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, அவங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்தா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டால் 12 கூட 3 மறைஞ்சிட்டார். ஆஹாஹா, குரு மறைஞ்சிட்டாரே. ஒன்றும் கிடையாது, குரு ஒன்றும் மறையல. 11ஆம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது நல்ல நண்பர்களை உருவாக்குவார். நம்ம இருக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் அதே போயிடும். நகை, செல்வங்கள் இது எல்லாமே குருவை தான் நம்ம சொல்லுவோம். பணப்புழக்கங்கள் இது எல்லாமே குரு தான். அப்போ 3இல் குரு வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக நகை சேரும். இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, வெற்றிகள் கிடைப்பது, நீங்க நினைத்ததை விட பல காரியங்கள் ஜெயமாறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ஸ்ரீ குருபியோ நமஹ. இது முத்துக்காளி ஜோதிடம். நான் அஸ்ட்ரோ முத்து ரமா பாலாஜி, கோவையிலிருந்து. இப்போது நம்ம பார்க்க இருக்கிறது மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதி இரவு நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன விதமான நற்பலன்களை வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம். மேஷராசிக்கு இது நாள் வரையிலும் உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார். அவர் இருந்து பல நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு கொடுத்தார். வாழ்க்கைக்கு என்ன தேவையான மாற்றங்கள் என்னவோ அது எல்லாமே நடந்தது. பல பேருக்கு புதியதாக ஒரு இடமாற்றம், வேலைவாய்ப்புடன் கூடிய இடமாற்றம் அப்படிங்கிறத உருவாக்கி கொடுத்துருக்கார். இப்போது இந்த அவர் மிதுன ராசிக்கு நகரக்கூடிய இந்த நகர்வானது, இந்த பெயர்ச்சியானது திருமணம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறது. இப்போ குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம்னு சொன்னால் கூட 3ஆம் இடம்ங்கிறது பாதி மறைவு ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலும் அவருடைய பார்வை பலம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவருடைய பார்வை உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 7, 9, 11ஆம் இடங்களுக்கு விழருது. சரி, குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறார். என்ன செய்ய போகிறார்? முதல்ல 7ஆம் இடம்ங்கிறது என்ன? உங்களுடைய களத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். உங்களுடைய கூட்டாளிகள் என்ன, அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா 9ஆம் இடம் 11ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறார். சரி, இப்போது மனைவி வழியில் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, உங்களுடைய மனைவிக்கு, வாழ்க்கை துணைக்கு, மனைவியோ கணவனோ வாழ்க்கை துணை விஷயங்களில் நிறைய நல்லது நடக்கும். இப்போ அவங்களுக்கு ஏதாவது உடம்புல சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, அவங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்தா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டால் 7க்கு 3ஆம் இடமான 9க்கும் அதோடைய பார்வை படும்போது என்ன பண்ண போகிறாருன்னா, அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், நல்ல பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதன் மூலமாக அவங்களுக்கு திருப்தி கிடைக்கும். அடுத்தது திருப்திஸ்தானம்ங்கிற 11ஆம் இடத்திற்கும் பார்வைப்படுறது. அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அவங்களுக்கு அது அடுத்த ஒரு திரிகோணம் ஆகிறதுனால அதுலேயும் நல்லது நடக்கும். அவங்களுக்கு வாழ்க்கை துணைக்கும் நல்லது நடக்கும், உங்களுக்கும் மன திருப்தி இருக்கும். ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தையும் அவர் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது அதுவும் உங்களுக்கு இது வரைக்கும் என்ன மனக்குறை இருந்தது, என்னுடைய தொழில் வகையில் எனக்கு லாபம் இல்லையா, இனி லாபம் இருக்கும். தொழிலில் நிறைய வருமானம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல் அப்பாவுக்கு உடம்பு தொந்தரவு இருந்தது, என்னுடைய பூர்வீக வழியில் சில சிக்கல்கள் இருந்தது, ஒரு வழக்கு போயின்னு இருக்கு, இல்லை என்னுடைய சொத்து எனக்கு பிரித்து இன்னும் வரலை, அது நிலுவையில் இருக்கிற வழக்குகள் எனக்கு இப்போ தீருமா, அந்த சொத்து பாகம் பிரிவினையாகி எனக்கு தன வருமானம் அது மூலமாக இருக்குமா அப்படின்னா அது எல்லாமே இப்போ கிடைத்து மனம் திருப்தி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போது பொதுவாக இந்த குருவுடைய பிளேஸ்மெண்ட் அவர் 3ஆம் இடத்துல இருந்தால் கூட 11ஆம் இடத்துல உங்களுக்கு யார் இருக்கான்னு பார்த்தா ராகு பகவான் இருக்கார். அப்போ ராகு என்ன செய்ய போகிறாருன்னு கேட்டால் 11ஆம் இடத்துல இருக்கிறவர் அவரும் உங்களுடைய திருப்தியை பல மடங்கு பெருக்கி தரப்போகிறார். அப்போ தொழில் வகையில் நிறைய லாபங்கள் இருக்குது. நீங்கள் புதிய முயற்சிகள் என்ன செஞ்சாலும் எதிரிகளை வென்று நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போது மேஷராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு திருமண முயற்சி பலிதமாகும், குழந்தை பேற்றுக்கான முயற்சி பலிதமாகும். ஏன்னா குரு ராகு சம்பந்தமும் இருக்குது. ராகு திருப்திஸ்தானத்தையும் பார்க்குறார், 7ஆம் இடத்துக்கும் அவருடைய பார்வை இருக்குது. ஆனால் சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அது நல்லதான்னு பார்த்தா அவங்களுக்கு நிறைய பிரயாணங்களை மேற்கொள்ள வைத்து குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி கடல் கடந்து போகிற நிறைய பேருக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இப்போ அது சூப்பராக மெட்டீரியலைஸ் ஆகும். இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 9ஆம் இடம்னு சொல்கிறது உங்களுடைய தொலைதூர பிரயாணத்தையும் குறிக்கும். அப்போது அந்த 9ஆம் இடத்துல குரு பார்வைப்பட்டு அது விருத்தியாகும் போது கடல் கடந்து போய் தான் எனக்கு உத்தியோகம் இருக்குது, எனக்கு நல்ல ஆஃபர் வருதுன்னா தைரியமாக நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஏன்னா எப்பயுமே விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வரும்போது பொதுவாகவே நிறைய மாற்றங்களை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில். அது தொழில் சம்மந்தமான ஒரு மாற்றங்கள் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் பணம் சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். குரு மிதுனத்தில் 3ஆம் இடத்தில் இருந்தால் கூட அவர் 9ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். அதே நேரத்தில் சனியுடைய பார்வையும் 9ஆம் இடத்துக்கு விழருது. அப்போ என்ன ஆகுனா, தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் சின்ன கவனம் எடுத்துக்கணும். நீங்கள் பூர்வீக வகையில் ஒரு தடங்களை உண்டாக்கி அதுக்கப்புறமா உங்கள் முயற்சிகளை ஃபாஸ்ட்டாக ஆக்குவார். அப்போது சனி பகவான் தடங்கல்களை கொடுத்தா கூட, ஏன்னா சனி பார்வை படுற இடம் ரொம்ப பெருசாக விருத்தியாகாது, குரு பார்வை அதை வளர்க்கும். சனி பகவான் தடங்கல்கள் கொடுத்தா கூட குரு பகவானுடைய பார்வை பலம் மூலமாக நீங்கள் அந்த காரியத்தை சாதித்து கொள்ள முடியும். அப்போது உயர்கல்வி 9ஆம் இடம்ங்கிறது உயர்கல்விக்கு உண்டான ஸ்தானம். நீங்கள் தெய்வத்துடனுடைய அனுகிரகம் பெறக்கூடிய ஸ்தானம், அது உங்களுடைய ஞானம் அதெல்லாம் வளர்க்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அதில் குருவும் சனியும் ஒரு சேர பார்க்கும்போது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை 9க்கு பட்டா கூட உயர்கல்வின்னு சொல்லும்போது நீங்கள் மென்டலி நீங்கள் ஒரு அன்ஸ்டேபிளாக ஒரு தெளிவான ஒரு எண்ணம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. அதில் மட்டும் நீங்கள் இப்போ ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் எடுக்கிறோம், நம்ம இதுக்கு முயற்சி பண்ணுறோம், எனக்கு அது கிடைக்கலன்னா ஒரு காம்ப்ரமைஸில் போய் இன்னொரு கோர்ஸுக்கு நீங்கள் சேருவீங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் உங்களுடைய அந்த சாய்ஸை தெளிவாக நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா அஷ்டம சனி காலம் ஒரு வகையில் தொந்தரவு கொடுத்தா கூட இப்போ 7.5 சனி காலத்தை நீங்கள் 12ஆம் இடத்துல அவர் உட்கார்ந்துருக்கார். இப்போ தான் உங்களுடைய 7.5 சனி காலத்தில் முதல் 2.5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போது இப்போ நீங்கள் என்ன முடிவுகள் எடுக்கிறீங்களோ அது அடுத்தடுத்து ஒரு 7 வருஷம் அதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஸோ உங்களுடைய உயர்கல்வி, அதுக்கு மேலே உங்களுடைய வேலை, உங்களுடைய லைஃப் செட்டில்மெண்ட் எல்லாம் அதை பொறுத்து இருக்க போகிறதுங்கும் போது நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய டெசிஷன் ரொம்ப தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கணும். குரு பகவான் போய் 3ஆம் இடத்துல உட்கார்றார் அப்படின்னாலும் உங்களுடைய முயற்சிகளில் குரு பகவான் எப்பயுமே நின்ன இடத்துக்கு எடுத்து பார்வை பலன் மூலமாக நல்லது கொடுப்பார். சனி பகவான் அவர் இருக்கிற இடம் நல்லாயிருக்கும், பார்வைப்படுற இடம் கெட்டு போகும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். அப்போது ராகு லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் 3ஆம் இடத்தை இயக்குவார். அவர் 9ஐயும் ஆக்டிவேட் பண்ணுவார், லக்னத்தையும் அவர் பார்க்குறார், உங்களுடைய ராசியையும் ராகு பகவான் இயக்குறார். இப்போ ராகு கேது 11ஆம் இடத்துல இருந்து அவருடைய வேலையும் செய்யும்போது நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் ராகுங்கிறது ஒரு நிழல் கிரகம் இல்லையா, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் எண்ணங்களில் சிந்தனைகளில் தடுமாற்றம் இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. மற்றபடி மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கைக்கு உண்டான பல மாற்றங்களை சனி பகவான் கொடுப்பார். லாபங்களை கொடுக்கக்கூடியது ராகு பகவானோட வேலை அப்படின்னா அதை பல மடங்கு பெருக்குவது குரு பகவான். ஸோ குரு பகவானுடைய பார்வை மூலமாக இந்த வாழ்க்கைக்கு உண்டான நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கப் போகிறது. அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான காலம். நல்ல முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு காலமாகவே இது இருக்கிறது. குரு பயிற்சி பலன் என்றாலே நாம் ஒரு விஷயத்தை மனதில் கொள்ளணும். என்னன்னா, 12 குடைய குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைக்கிறார். நிறைய பேர் 3ஆம் வீட்டில் குரு மறைஞ்சிட்டாரு, குரு பலம் இல்லை என்று சொல்லுகிறார். 12 குடையவன் 3இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. விபரீத ராஜயோகத்தை பற்றி நான் நிறைய சேனலில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு கிரகம் 3, 6, 8, 12 குடையவன் தனக்குள் தான் மறைந்தால் அது ராஜயோகமாக கருதப்படுகிறது. அவ்வகையிலே குரு பகவான் 12 குடையவர் 3ஆம் வீட்டில் மறைக்கிறார். ஐத்தமிழ் நேயர்களெல்லாம் தினமும் என்னை காலை பார்க்க போகிறீர்கள். இந்த வாய்ப்பை தந்த தேவகி அவர்களுக்கு நன்றி. நம்ம பதிவை பார்த்துட்டு வேறு எந்த பதிவும் பார்க்க முடியும். அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. நான் மக்கள் கலைஞன், சொல்ல வர்றதை பிடிச்ச மாதிரி சொல்லணும், அதான் விஷயம், அதான் முக்கியம். 12 குடையவர் 3இல் மறைஞ்சிட்டார். ஆஹாஹா, குரு மறைஞ்சிட்டாரே, ஒன்றும் கிடையாது. குரு ஒன்றும் மறையலை, மறைஞ்சு யோகத்தை உண்டாக்குறார். 3ங்கிற இடம் சகோதர பாவம், 3ங்கிறது முயற்சி, 3ஆம் இடம் என்பது என்ன சொல்றது, தைரியம். தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். நன்றாக புரிந்து கொள்கிற நண்பர்களே, உலகத்தில் தைரியமாக ஒரு தைரியம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 7 பார்க்குறார். 7னா என்ன, ஏற்கனவே நீங்கள் ஒரு மாதிரி, ஏன்னா 7 கூடியவர் சுக்கிரன், சும்மாவே லவ் பண்ணுவீங்க. இந்த ரெமோ கேரக்டர் ஒரு தெரியுமா, அன்னியனில், அது நீங்கள் தான். IMO, ஹாய் நாண்டி, அதெல்லாம் நீங்கள் தான். சும்மாவே லவ் பண்ணுவீங்க. இப்போ குரு வேற பார்த்துட்டார். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா நண்பர்களே, யாரை லவ் பண்ணுறோங்கிறதான் பிரச்சனை. காற்று வாக்கில் 2ங்கிற மாதிரி ஒரே நேரத்தில் 2-3 லவ் பண்ணுறவங்களாம் இருக்கான். ஆனால் எப்படி தான் சமாளிக்கிறான்னு தெரில. அதெல்லாம் உங்களுக்கு அந்த சாமர்த்தியெல்லாம் வரும். இப்போ எனக்கெல்லாம் லவ் பண்ணு வச்சுங்க, ஐ லவ் யூ நினச்சா அந்த மொபைல் இங்கே தான் இருக்குது, பேட்டி கொடுத்துட்ருக்கேன். இது முடியறதுக்கே 8 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் மீட்டு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மீட்டோ. லவ் பண்ணுறதுக்கு கூட நம்மளோட வேலையெல்லாம் அனுமதிக்கணும்.
சும்மா இருக்கணும் முதல்ல, அப்போ தான் லவ் பண்ண முடியும். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் காதலை உண்டாக்குகிறார். 7 பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, பிரிந்த காதலெல்லாம் ஒன்று சேர்கிறது. சக்கை காதல் என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும், பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும். நிறைய லவ் பண்ணி பிரிஞ்சவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க லவ் பண்ண ஒரு பாட்டு போட்டு விடுங்களேன், ஒன்றும் தேவையில்லை, 2 பேரும் சேர்ந்துருவாங்க. யாரையாவது பஞ்சாயத்து கூட்டு விடும்போது தான் பிரச்சனையே. உனக்கு இப்போ என்னன்ற அப்படின்னா சரியா போச்சு, அவள் தான் 2 பேரும் சேர்ந்துருவாங்க. 5 நிமிஷம் தான் டைம். ஸோ குரு பார்த்துட்டார். நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி உங்கள் மனைவிக்கு ஐ லவ் யூ, ஐம் சாரி, இந்த டைவர்ஸ் யூவர்ஸ்ன்னு நான் பேசுனதெல்லாம் தப்பு தப்பு தப்பு, ஐம் சாரின்றீங்க, சிரிச்சிருவாங்க. சார் ஹாப்பியாக இருங்க சார், ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃப்னா ஹாப்பியாக இருக்கிறது தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். நான் யார் தெரியுமா? பட்டத்து இளவரசன் களம்பல கண்ட ஆதித்யகரி. அப்போ போதும்பா, ஒய்ஃபோடு இருக்கிறது தான் சந்தோஷம். அதை முதல்ல புரிஞ்சிங்க. அடுத்து 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார், அதிர்ஷ்டத்தை பார்க்குறார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் திடீர்னு பெரிய ஆளாயிடுறது. திடீர்னு எப்படி இவ்வளோ பெரிய ஆளானான்னு அவனுக்கே தெரியாது, பெரிய ஆளாயிடுது. 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வாய்ப்பு திடீர்னு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. சார் நான் ஒரு விஷயமா போயிட்டு இருந்தேன், அவர் ஒரு விஷயமா அதே வந்திருக்கார், அப்படியே அது மேனேஜ் ஆயிடுச்சு. ஒரு கடை வாங்கலான்னு போனேன், கடையை விற்கிறதுக்கு அவனே வரான், பிசி வாங்கிட்டேன். லக்கு லக். 2 பேருடைய எண்ணங்களும் ஒன்றாகும் பொழுது தொழில் அபிவிருத்தி ஆகிறது. அடுத்து குரு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11 இருக்கிற ராகு. 11ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது குரு பகவான் என்ன தருகிறார்? மாமனார் வழி சந்தோஷங்கள் எல்லாம் தருகிறார். அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே, என் மாமனாருக்கு நான் தானே ஹெல்ப் பண்ணுறேன், இனிமேல் உங்கள் மாமனார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். 11ஆம் இடத்தை குரு நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க, அதனால தான் அவர் தர மாட்டேங்கிறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். நண்பர்கள் வழி ஆதாயம். சார் உலகத்தில் பெரிய விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்மளை விட்டு இந்த வீணாக போன ஃப்ரெண்டெல்லாம் இல்லைனாலே நம்ம உருப்படலாம். யாரையாவது எதிரிக்கு தண்டனை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? நம்ம கூட ஃப்ரெண்டாக்கிடணும். ஏன் சொல்லுங்கள்? நம்ம கூட சேர்ந்து அவங்க உருப்பட போகிறான். அந்த மாதிரி தான் 11ஆம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது நல்ல நண்பர்களை உருவாக்குவார். நம்மகிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் அதே போயிடும், லாபங்கள் அதிகமாகும். மேஷராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி லாபத்தை தருகிறது. 7 பார்த்து காதலை தருகிறது. 9ஆம் இடத்தை பார்க்கிறது. ஒரு ஃபோட்டோவே எடுப்பீங்க, அப்படி அழகழகாக வாழ்க்கையை ரசிக்க போகிறீர்கள். வாழ்க்கையில் ஆனந்தமே வாழ்க்கையை ரசிப்பதில் தான் இருக்கிறது. அதனால் ஹாப்பியாக இருங்க. கீழப்பட்டுக்கு இந்த 2 பேரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடம் இப்பொழுது மலேசியாவிலும் துவங்கப்படுகிறது. மலேசியாவில் நண்பர்கள் எல்லாம் நேரடியாக என்னை பதிவு செய்து கொண்டு டைரக்ட் வாரம் மலேசியா வருகிறேன், என்னை சந்திக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேஷ ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பேச்சு படங்களை பத்தி பார்க்கலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு வருகிறார். 3இல் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் காலபுருஷ தத்துவப்படி உங்க ராசிக்கு. அப்போ 3ஆம் இடத்துல குரு வருதுன்னா 3ஆம் இடங்கிறது கைப்பகுதின்னு சொல்றோம். அப்போ கைப்பகுதியில் குரு அப்படின்னு சொன்னா தங்கம், நகை, செல்வங்கள், இது எல்லாமே குருவை தான் நம்ம சொல்லுவோம். பணப்புழக்கங்கள் இது எல்லாமே குரு தான். அப்போ 3இல் குரு வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக நகை சேரும். அதே போல ஏதாவது ஒரு வழியில பணம் எண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இந்த குரு வரும்பொழுது உங்களுக்கு 7ரை சனி தொடங்கி இருக்கும். அப்ப 7ரை சனி தொடங்கினாலும் கூட உங்க ஜாதகத்துல இந்த குரு 3இல் வரக்கூடிய காலகட்டங்கள், இந்த 1 வருட காலங்கள் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல இளைய சகோதரர்கள் சொல்றோம். அப்போ இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, வெற்றிகள் கிடைப்பது, நீங்க நினைத்ததை விட பல காரியங்கள் ஜெயமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது உங்க ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு பகவான் 3இல் மறையும் பொழுது பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களுக்கு உண்டான முயற்சிகளை எடுப்பது, உயர்கல்வி படிக்க போறீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, நல்ல குரு அமைவது, உங்க வாழ்க்கைக்கு உண்டான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு குரு கிடைப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது அவரே 12ஆம் அதிபதியும் ஆகி 3ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது தீர்த்த யாத்திரை, வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதிகமான பயணங்கள் செய்வது, பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பது, இதெல்லாமே இந்த குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இனி நாம் அடுத்தது அதிபதிகள் மூலமாக பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, துலாம் ராசி, தனுசு ராசி,
கும்பராசி, ரிஷபராசி, சிம்மராசி இதெல்லாம் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டீங்கன்னா இந்த ஸ்டார் போட்டிருக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்போம் இல்லைங்களா? அதுல எந்தெந்த கிரகங்கள் இருக்காங்க அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தை வச்சு நீங்க பாருங்க. முதல்ல செவ்வாய் அப்படின்னு இருந்தார்னால் நிச்சயமாக செவ்வாய் உங்க ராசிக்கு 1 மற்றும் 8ஆம் அதிபதி. பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, எங்க போனாலும் உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கொடுப்பது, உங்களுக்கு உண்டான புகழை கொடுப்பது, கண்டங்கள் விலகுவது, திடீர் அதிர்ஷ்டங்கள். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறது. அப்ப இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 மற்றும் 7ஆம் அதிபதி. அவர் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது. எத்தனை வயதானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சுக்கிரன் குருவினுடைய பார்வைக்கு வரும்பொழுது நிச்சயமாக திருமணத்தை ஏற்பாடு செய்து கொள்ளலாம். நல்ல வரனா, நீங்க எதிர்பார்த்த வரனா கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், பொருளாதாரம் அதிகமாவது, அதே போல பாருங்க பண வரவு வந்து கொண்டே இருப்பது, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைத்தே தீரும். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, லாபங்கள் இதெல்லாமே கிடைக்கும். அதே போல 7ஆம் இடம் அப்படிங்கிறது பரிகார ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ இந்த குருவினுடைய பார்வையில சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்க ஜாதகத்துல என்ன தோஷமாக இருந்தாலும் அதற்குண்டான வழிபாடுகளை செய்யும் பொழுது அந்த தோஷம் முற்றிலும் விலகி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது புதன். இந்த புதன் யாரு? உங்க ஜாதகத்துக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி. இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, நீங்க எதை செய்தாலும் வெற்றிகளுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது. 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த குருவினுடைய பார்வையில புதன் வரக்கூடிய காலகட்டங்களில் கடன் விலகுவது, நோய் அகலுவது, அதே போல உங்களுக்கு வேலை ஏதாவது மாற்றங்கள் பண்ணலான் இருக்கீங்க, நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு நல்ல சாதகமாக வர்றது, நல்ல சேலரியோடு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அரசு தேர்வுன்னு நம்ம சொல்றோம். அப்போ டிஎன்பிசி இதெல்லாம் நம்ம எழுதுறோம் இல்லைங்களா? இதுல எல்லாமே இந்த காலகட்டங்கள் நீங்க எழுதும் பொழுது நல்ல வெற்றிகளை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். புதன் இந்த 3ஆம் இடங்கிறது தகவல் தொடர்பு துறை, உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாகிறது. அடுத்தது 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்மம். சிம்மத்தின் அதிபதி யாரு? உங்களுக்கு சூரியன். இந்த சூரியனுடைய பார்வையில குரு பெறும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில குழந்தை சார்ந்த விஷயங்கள் நன்மைகளை கொடுக்கும். வீட்டுல மழலை செல்வங்கள், குருனாலே குழந்தைதான். அப்போ குருவினுடைய பார்வையில் சூரியன் வரும்பொழுது இந்த வருடம் நிச்சயமாக குழந்தை உங்க வீட்டுல தவளக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளா குழந்தையே இல்லாம இருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வழி மூலமாக உங்களுக்கு ஆபரேஷன் செய்தாவது உங்களுக்கு குழந்தைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். மேக்சிமம் 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்றோம். மேக்சிமம் 5ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமை, குலதெய்வம் இதெல்லாமே சிறப்பா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. குல தெய்வம் தெரியாதவங்களுக்கும் கூட இந்த காலகட்டங்களில் குலதெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு குரு. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 9 மற்றும் 12ஆம் அதிபதி. அவர் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களை எங்க இருந்தாலும் நான் முதலே சொல்லியிருந்து பூர்வீக சொத்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், பயணங்கள் இதெல்லாமே பயணத்தின் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துட்டு விடுவார். அடுத்தது சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 ராசி கட்டங்களை எங்க இருந்துட்டாலும் அவர் வந்து உங்களுக்கு 10 மற்றும் 11ஆம் அதிபதி. லாபம், உங்களுடைய கர்மா, உங்களுடைய தொழில் இதை குறிப்பவர் தான் சனி பகவான். அப்போ உங்களுடைய தொழில நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு. யதார்த்தமாக இப்ப வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழரை சனியாக வந்தாலும் கூட இந்த குருவினுடைய பார்வையில் சனி இருக்கும்பொழுது அவருடைய தாக்கங்கள் கூட கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். லாபங்கள் அதிகரித்து கொடுப்பது, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுப்பது, உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில நல்ல வளர்ச்சியை கொடுக்கறது, இருக்கின்ற இடத்தில் இருந்தே இன்னொரு கிளைகளை ஏற்படுத்தி கொடுப்பது, தொழிலே இல்லாம இருக்கீங்க அப்படின்னா புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்றோம். உங்க கர்மாவை பார்க்கணும் அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் என்ன கர்மா வாங்கி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது. அப்ப அந்த நேர காலங்கள் உங்களுக்கு வந்துருச்சு. உங்க கர்மாவை குரு பார்க்க கோடி நன்மை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இந்த குருவினுடைய பார்வையில வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க வழிபாடுகள் பண்ணும்பொழுது உங்களுடைய முற்பிறவினுடைய பாவ கர்ம மூட்டை விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு மூலமாக சனி ஏற்படுத்தி கொள்வார் அப்படிங்கறத உண்மை. அடுத்தது ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாதகத்துல சர்ப்பதோஷம் இருக்குது, கால சர்ப்பதோஷம் இருக்குது, இப்படி நிறைய சொல்லியிருப்போம். இப்ப இந்த 5 ராசி கட்டத்துக்குள்ள ராகு கேதுக்கள் இருந்தால் சர்ப்ப தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம குருவை ராகு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அதீத பணம் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சில
குழந்தைகள் மூலமாக கூட உங்களுக்கு நன்மைகள், உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். குருவினுடைய பார்வையில கேது வரும் பொழுது ஆன்மீகம், இறை வழிபாடு, நல்ல குரு அமைவது, நல்ல பண வளர்ச்சி, கோடீஸ்வர யோகம் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் கொஞ்சம் மனக்கவலை வந்து பிறகு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறதா இந்த குருவினுடைய பார்வையில கேது வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆகும். இப்போ இந்த ஜாதகத்துல நீங்க பார்த்துக்கோங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னாலே என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது எல்லாமே ஒரு பொது பலன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா காவல் தெய்வம், முனீஸ்வரர், கருப்பராயன் போன்ற தெய்வங்களை இந்த காலகட்டங்கள் வணங்கி வந்தீங்கன்னா சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாமே பொது பலன் தான். ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.